இப்போ எடுத்துக்காட்டா ஒரு கிறிஸ்டியன் தாமஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஹிந்து டாமினேட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பெட்டாலியனுக்கு போனார்னா அங்கே இருக்கிற அனைத்து கோயில்களுக்கும் அனைத்து கோயில்களுடைய பூஜைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து எந்தவித சங்கோஜம் இல்லாமல் ஏற்றுக்குவார். அதே மாதிரி ஒரு ஹிந்துவோ அல்லது நான் ஹிந்து சீக்கியர்கள் எடுத்துக்காட்டா சில யூனிட்ஸ் இருக்குது, சில யூனிட்ஸ் அதாவது இன்ஃபென்ட்ரி யூனிட்ஸ் இருக்குது, முஸ்லீம் ட்ரூப்ஸ் இருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைட் இன்ஃபென்ட்ரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரைஃபிள்ஸ், இதிலெல்லாம் முஸ்லீம் ட்ரூப்ஸ் நிறையா இருக்கிறாங்க. முஸ்லீம் ட்ரூப்ஸை கமாண்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் புத்திஸ்டாக இருந்தாலும் நான் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த மதத்தை வந்து அவங்க வந்து என்ன செஞ்சுக்கணும், அதாவது அந்த மத கோட்பாடுகளை அவங்க ஃபாலோ பண்ணும்போது இவங்களும் சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சில யூனிட்ஸ் இருக்குது, அசாம் ரெஜிமெண்ட்னு இருக்குது. அந்த அசாம் ரெஜிமெண்ட்டில் பியூர்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன் ட்ரூப்ஸ் இருப்பாங்க. நாகா ரெஜிமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியன் ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்டியன் ட்ரூப்ஸில் வந்து சர்ச்சஸ் இருக்கும். சர்ச்சு உள்ளுக்கு நம்ம அதிகாரிகள் என்ன செய்வாங்க, மாஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன தான் எப்படி செஞ்சாலும் கூட அந்த மதத்தினுடைய அடுத்த மதத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தையோ அல்லது அடுத்த மதத்தினுடைய ஒரு 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 நல்ல ஒரு குணங்களையோ என்ன செய்ய மாட்டாங்க, மட்டம் தட்ட மாட்டாங்க. அதனால் டு சம்மிட் அப் ரிலீஜன் அண்ட் மிலிட்ரியை பொறுத்தவரையிலும் நாங்கள் மிலிட்ரியில் வழிபடக்கூடிய இடங்களை வந்து கோயில்னு சொல்கிறதில்ல, சர்ச்சுன்னு சொல்கிறதில்ல, மாஸ்க்குன்னு சொல்கிறதில்ல, குருத்வாரான்னு சொல்கிறதில்ல. நாங்கள் வந்து அதை சர்வ தர்மஸ்தல் அப்படிங்கிறோம். சர்வ தர்மஸ்தல்னா அனைத்து மதமும் வழிபடக்கூடிய ஒரு பொதுவான இடம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போது வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு முருகன் கோயில் இருக்குது, ரொம்ப அழகான முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலில் உள்ளுக்கு போனீங்கன்னா முருகன் இருப்பார், நடுநாயகமாக காட்சி அளிப்பார் முருகன். தன்னுடைய சென்ட்ரல் டயட்டி, அதாவது சாங்டம் சாங்டோரியம்னு சொல்கிறது கருவறை, அது வந்து முருகன் இருப்பார். ஆனால் கூடவே விநாயகர், இந்த பக்கம் அனுமான், இந்த பக்கம் அந்த இஸ்லாமியர்களுடைய கபான்னு சொல்லுவோம்ல அந்த ஃபோட்டோ, ஜீசஸினுடைய ஃபோட்டோ, புத்தருடைய ஃபோட்டோ, ஜைனர் மகாவீரருடைய ஃபோட்டோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபோட்டோ, அனைத்து ஃபோட்டோக்களும் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து சர்வ தர்மஸ்தல் அப்படின்பாங்க. ஆனாலும் எந்த ட்ரூப்ஸ் ஃபாலோ பண்ணதோ ரிலீஜனை, அந்த ரிலீஜனை தான் இராணுவ அதிகாரிகள் எடுத்து கொண்டு போகணும். அந்த பெட்டாலியன் இருக்கும்போது அதிகாரிகள் பல இடத்துக்கு போவாங்க. ஆகவே அதிகாரிகள் அந்த பெட்டாலியனில் இருக்கும்போது அவங்க தன்னைத்தானே மோல்டு பண்ணி